வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுமாரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ஆடியோவாக கனெக்ட் பண்ண முடியுமா, கூகுள் டிரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி ஒரு 500 கேரக்டருக்கு மேலே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, அதையும் தாண்டி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரிஸ் வந்து ஒரு ப்ரௌசரில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அது ரொம்ப நாள் நீங்கள் படிச்சுட்டு இருக்க முடியாது. அதை ஒரு ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதேமாரி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ முழுவதும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் வீடியோ புரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக வந்து நம்ம போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது கூட அந்த பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பார் இருக்குங்களா, அந்த சர்ச் பாரில் வந்து என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு வேரியண்ட்டில் இருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்புட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இன்புட்டுங்கிறது காமனான கீவேர்டு வந்து எல்லா மொபைல்லையும் இன்பில்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இன்புட்டுன்னு டைப் பண்ணி அதில் ஆடியோ லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அதில் டெக்ஸ்ட் அண்டு ஸ்பீச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதில் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு வந்து வாய்ஸ் செட்டிங்ஸ் வந்து எனபிளில் இருக்கும். ஓகேவா? அதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வாய்ஸ் வந்து நீங்கள் அதில் கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அதுமாரி ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்ஸ்டால் வாய்ஸ் டேட்டான்னு இருக்கும். அந்த இன்ஸ்டால் வாய்ஸ் டேட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணணுமோ அதில் நீங்கள் உங்களோட லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, உங்களோட வாய்ஸ் வந்து நிறைய வாய்ஸ் இருக்கும் அதில். ஓகேவா? அதில் அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏன் 2 காட்டுதுன்னா, நான் 2 தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை ஒன் டைம் ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு என்ன டைப் பண்ணிங்க அப்படின்னா, T2S அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் 3ஆவதாக ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த T சிம்பிள் போட்டிருக்கும், நல்ல அப்ளிகேஷனல் ஐக்கானை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டோரிஸ் டேபோ இல்லை நீங்கள் எதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எதை வந்து ஒரு ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்தாக தேவையோ அந்த அளவுக்கு லென்த்தாக காப்பி பண்ணிக்கிங்க. சில இடத்துல வந்து இந்த ஒரு ப்ரௌசரில் நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் இருக்கிற இடத்துல கவனமாக பார்த்து காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் அந்த டைம்லாம் இடையில வந்து மாட்டிக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ஒரு 3-4 ஸ்டோரி இதுமாரி நீங்கள் ரெகுலராக காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ அடுத்தது நம்மளை அதோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சென்டராக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பேஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழேயே உங்களுக்கு காட்டும் ப்ளே சிம்பிள். ஓகேவா? அந்த ப்ளே சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, நீங்கள் ஆடியோ சாம்பிளை கேட்டிருப்பீங்க. இதேமாரி தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ப்ரீவியஸாகவே சொன்ன மாதிரி தான், வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, இந்த வாய்ஸ் எனக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸில் போய் வாய்ஸை வந்து நீங்கள் சேஞ்சபிள் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த ஆடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மேலே வந்து 3 டாட் இருக்குங்களா, அந்த 3 டாட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எக்ஸ்போர்ட் ஆடியோ ஃபைல்னு இருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்போர்ட் ஆடியோ ஃபைல் அப்படிங்கிற இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் என்ன ஃபார்மெட் வேணும், வேவ் ஃபார்மெட்டா இல்லை MP3 ஃபார்மெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் உங்களுக்கு என்ன ஃபார்மெட் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு ஆடியோட குவாலிட்டியை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. என்ன ஃபைல் லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் பண்ணணும்னு கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேவ் ஆகிடும். உங்களுக்கு எப்போ நீங்கள் இந்த ஆடியோ கேட்கணுமோ அப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஒரு பிடிச்ச வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.